அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர்களோடு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. தற்போது எல்லை மாநிலங்களில், எல்லை பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்களில் 3 மாநிலங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது பிரதமருடனான ஆலோசனையில என்ன ஆலோசிக்கப்படுகிறது? நிச்சயமாக பாலவேல், இந்தியாவோட எல்லை பகுதிகளில் உள்ள மாநிலங்களோட முதலமைச்சர்களோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைக்கு ஒரு ஆலோசனையானது மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில அடுத்த கட்டமா என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அந்த ஒத்துழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையானது நேற்று நடந்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நேற்று இரவு இந்த சண்டையானது கடுமையாக நடந்த நிலையில பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களோட பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில பேசியிருக்கார். அதிலும் குறிப்பாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் உடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தயார் நிலைகள் குறித்தும், அதாவது அந்த இடத்தில் உள்ள சூழல்கள் குறித்தும் விரிவாக பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி தன்னிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமின்றி அடுத்த கட்டமான உணவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த விவாதித்ததாக குஜராத் முதலமைச்சர் ஏற்கனவே காலையிலேயே பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது அடுத்த கட்ட திட்டமிடல் குறித்து பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும், இரு மாநிலங்களும் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகின்றன என்பது குறித்தும் ஒரு நீண்ட விவாதமானது, நீண்ட ஆலோசனையானது நடந்ததாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பாலவேல், ராஜன், ஏற்கனவே நேற்று இரவு மாநில பகுதிகள், மிக குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய 15 நகரங்களைத்தான் பாகிஸ்தான் குறிவைத்திருந்தது. அங்குதான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசியது. அதை இந்தியா முற்றிலுமாக தகர்த்து நொறுக்கியது. இந்த நிலையில தற்போது மீண்டும் எல்லையோர மாநில முதலமைச்சர்களுடனான இந்த ஆலோசனை, எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது, எல்லையிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்கிற அறிவிப்பெல்லாம் மீண்டும் இன்றிரவும் தாக்குதல் தொடரும் அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்க வேண்டியிருக்கா? பாலவேல், அதாவது இந்த எல்லையோர மாநிலங்கள் என்பது ஒரு தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு மாநிலங்களாகும். இதிலும் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள், சண்டிகர் நகரம் உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் சென்சிட்டிவான ஒரு பகுதி, வர்த்தக அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நகரங்களும் கூட. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை, சிறிய ரக ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்தியா மேல வெறும் 3.5 மணி நேரத்திற்குள் 500 ட்ரோன்களை செலுத்தியதாக ஒரு பாதுகாப்பு துறையிலிருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இந்த மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள், மிகவும் ரொம்ப அந்த ஆர்ம்டு போர்சஸ், அப்புறம் அந்த மாநில போலீசார் இடையில ஒரு இணக்கம் தேவைப்படக்கூடிய ஒரு மாநிலங்கள். இந்த 24 பகுதிகள் இருந்தாலும் அதுல பர்டிகுலரா சில மாநிலங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள். குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் எப்போதுமே பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள். ஏனெனில் இது வேறு பகுதிகளில் இருந்து இந்தியாவிற்குள் எளிதில் ஊடுருவக்கூடிய ஒரு ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு பகுதி என்பதனால இந்த இரு மாநிலங்கள் தான் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள். குஜராத் மாநிலத்தில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட திட்டமிடல்கள் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம்தான். அதன் அடிப்படையில் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த 3 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களோட தொடர்ந்து கண்காணித்து பேசி வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பாலவேல், ராஜா, அதே நேரத்தில் எல்லையோர மாவட்டங்களினுடைய பாதுகாப்பு, அங்கு நடைபெற்று வரக்கூடிய கண்காணிப்புகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? அதாவது பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீரர்கள் தயார் நிலையில தான் இருக்காங்க. அதாவது நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் வெளியுறவுத்துறையும் நமது பாதுகாப்புத்துறையும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த 3 மாநிலங்கள்லயும்
எல்லையோர மாவட்டங்கள் இன்னும் கூடுதலான ஒரு பாதுகாப்புடன் இருக்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இதுல பர்டிகுலரா சொல்ல வேண்டியது வந்து சண்டிகர் பகுதியில காலையில இருந்தே ஒரு அடுத்தடுத்த ஒரு முக்கியமான நகர்வுகள் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வந்து சைரன் ஒலிக்க வச்சு அந்த பகுதிகளில் எந்த மாதிரியான ஒரு தற்காப்பு நடவடிக்கைகள், எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்துல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அறிவிப்புகளை சண்டிகர் மாவட்ட நிர்வாகம் ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் அதை நம்ம பார்க்க முடியுது. அதுல பர்டிகுலரா சண்டிகர்ல 7 மணி அளவுக்கு மேல நீங்க வந்து கடைகள், எந்த கடைகளும் திறந்திருக்க கூடாது. அதாவது மருந்தகங்கள் தவிர மற்ற எந்த கடைகளும் திறக்கக்கூடாது. உணவகங்கள் உட்பட 7 மணிக்கெல்லாம் கடையை மூடிடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்த எல்லையோர மாவட்டங்கள் நீங்க கேட்டது போல ஒரு ரொம்பவும் பாதுகாப்பு, ரொம்பவும் தீவிரமா, ரொம்ப கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு பகுதிகள் பாலவேல். நிச்சயமாக ராஜா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர்களோடு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது.